தந்தை மகன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே 2 அருமையான கருத்துக்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று, எவனொருவன் என்னை பின் செல்ல விரும்புகின்றானோ அவன் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னால் வரட்டும். இரண்டாவது, உலகமெல்லாம் ஒருவன் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்து விட்டான் என்றால் அதனால் என்ன பிரயோஜனம்? புனித பிரான்சிஸ் சேவியரை மனம் மாற வைத்த அமுதமான வரிகள் இவை என்பது நம் அனைவருக்கும் தெரியும். சிலுவைகள் நாம் அதை எப்படி பார்க்கின்றோம் என்பதுதான் முக்கியம். புனித சின்னப்பர் அழகாக சொல்லுவார், சிலுவை மற்றவர்களுக்கோ மடமைத்தனம், ஆனால் கிறிஸ்தவர்களுக்கோ அது மீட்பின் அறிகுறி. பல நேரங்களிலே நமக்கு சிலுவைகள் வேண்டாம் என்று சொல்லி சொல்லி எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும் என்ற மனநிலையிலேயே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் சந்தோஷமும் சமாதானமும் கற்றுக் கொடுக்காத ஒரு சில பாடங்களை சிலுவைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கும். சிலுவைகள் வேண்டாம் என்று சொல்வதை விட, இறைவா, சிலுவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற பொழுதோ அதை எப்படி பார்க்க வேண்டும், எந்த கண்ணோட்டத்தோடு அதை எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தையும் சிந்தனையையும் எங்களுக்கு கொடு என்று ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். உலகத்திற்காக நம்முடைய ஆன்மாவை இழந்த தருணங்களை நினைத்து பார்ப்போம், மனம் வருந்துவோம், மன்னிப்பினை கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல நித்திய இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோருக்கு அமைதியும் உண்டாகுக.
தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்த உமது திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ள நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோ. இவ்வாறு விண்ணக கொடைகளை ஊற்றாகி அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உம்மோடு பசுத்தாவின் ஐக்கியத்தை சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உமது திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. முதல் வாசகம். இரத்தக்கரை படிந்த நகருக்கே ஐயோ கேடு. இறைவாக்கினர் நாகும் நூலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தை 15. அதிகாரம் 2, இறைவார்த்தை 2. அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 1 முதல் 3 மற்றும் 6 முதல் 7 முடிய. வெற்றி வெற்றி என்று முழங்கி நற்செய்தி அறிவிப்பனை கால்கள் மலைகளின் மேல் தென்படுகின்றன. யூதாவே, உன் திருவிழாக்களை கொண்டாடு, உன் பொருத்தனைகளை நிறைவேற்று. ஏனெனில் தீயவன் உன் நடுவில் இனி வரவே மாட்டான், அவன் முற்றிலும் அழிந்துவிட்டான். இஸ்ரேலின் மேன்மை போலவே யாக்கோபின் மேன்மையை ஆண்டவர் மீண்டும் நிலைநாட்டுகின்றார். கொள்ளையர்கள் அவர்களை கொள்ளையடித்தனர், அவர்களின் திராட்சை கொடிகளையும் அழித்து போட்டனர். இரத்தக்கரை படிந்த நகருக்கு ஐயோ கேடு. அங்கு நிறைந்திருப்பது போல் எல்லாம் பொய்களும் கொள்ளை பொருட்களுமே. சூறையாடலுக்கு முடிவே இல்லை. சாட்டையடிகள் ஓசை, சக்கரங்களின் கிரிச்சிடும் ஒளி, தாவிப்பாயும் புறவிகள், உருண்டோடும் தேர்கள், குதிரை வீரர்கள் பாய்ந்து தாக்குகின்றனர். வாள் மின்னுகின்றது, ஈட்டி பளபளக்கின்றது. வெட்டுண்டவர்கள் கூட்டமாய் கிடக்கின்றனர், பிணங்கள் குவிந்து கிடக்கின்றன. செத்தவர்களுக்கு கணக்கே இல்லை. அந்த பிணங்கள் மேல் மனிதர்கள் இடறி விழுகின்றனர்.
அருவருப்பானவற்றை உன் மீது எறிவேன். உன்னை இகழ்ச்சியுடன் நடத்தி பகடைப்பொருள் ஆக்குவேன். உன்னை நோக்குவோர் எல்லாரும் உன்னிடமிருந்து பின்வாங்கி, நினிவே பாழாய் போனது, அவளுக்காக புலம்புவோர் யாரேனும் உண்டோ என்று சொல்வார்கள். உன்னை தோற்றுவோரை எங்கே தேடுவேன்? ஆண்டவரின் அருள்வாக்கு. எனக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. அவர்களது அழிவு நாள் அண்மையில் உள்ளது. அவர்களுக்கு வரப்போகும் கொடுமைகள் தீவிரமாகின்றன. ஆண்டவரே, அவர் மக்களுக்கு தீர்ப்பிடுவார். அவர் தம் ஊழியர்களுக்காக அவர் மனமிறங்கி விடுவார். பல்லவி. கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. நானே இருக்கிறவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்பதை இப்பொழுது உணர்ந்து கொள்ளுங்கள். கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே, காயப்படுத்துபவரும் நானே, குணமாக்குபவரும் நானே. பல்லவி. கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. மின்னும் என் வாளை நீட்டி தீட்டி நீதி தீர்ப்பை என் கையில் எடுக்கும்போது என் பகைவரை பழிவாங்கி என்னை பகைப்பவருக்கு பதிலடி கொடுப்பேன். பல்லவி. கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்துக் கொள்கிற எவரும் வாழ்வடைவர். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வான தூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார். நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இங்கே இருப்பவருள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாக மாட்டார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு பெரிய மூங்கில் காட்டிலே
ஒரு நாள் ஒரு மூங்கில் செய்கின்ற செடியை, கொடியை, இல்லை என்றால் மரத்தை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், வெட்டினான். மூங்கிலை வெட்டிய உடனே அந்த மூங்கில் கத்த ஆரம்பித்தது. ஐயோ, என்னை வெட்டுறாங்களே அப்படின்ட்டு. அப்போ காற்று சொன்னது, கத்தாத, எல்லாம் நல்லதுக்கு தான், பொறுமையாயிரு அப்படின்ட்டு. அந்த மூங்கில் வெட்டப்பட்டு எடுத்து செல்லப்பட்டது. அதன் பிறகு கணுக்களாக பார்த்து அறுக்கப்பட்டது. இப்போ மறுபடியும் அதே மூங்கில், ஐயோ, என்னை கணுக்களாக அறுக்கின்றார்களே என்று கத்த ஆரம்பித்தது. அப்பொழுது காற்று சொன்னது, அழாத, பொறுமையாயிரு, நல்லதே நடக்கும். 2-3 நாட்கள் கழிந்தன. அந்த கணுக்கள் இருந்த இடத்திலெல்லாம் பழுக்க காய்ச்சிய இரும்பு கொண்டு தொலைவிட்டார்கள். இந்த மூங்கிலால தாங்கவே முடியல. அது பலம் கொண்ட மட்டும் கத்த ஆரம்பித்தது. ஐயோ, என்ன கொன்னுகிட்டு இருக்காங்க. ஆனால் அப்பொழுது காற்று சொன்னது, கவலைப்படாத, எப்பவுமே நல்லதுதான் நடக்கும் என்று ஆறுதல் சொன்னது. அப்போ அந்த கத்திக்கு பயந்து ஒரு சில கணுக்கள் சிதறி போய்விட்டன. அப்படி சிதறி போன அந்த கணுக்கள் எல்லாம் ஊதாங்குழலாக மாறி அடுப்பிலே அந்த புகையிலே இருந்தன. ஆனால் பழுக்க காய்ச்சப்பட்ட, துளையிடப்பட்ட மூங்கில்கள் புல்லாங்குழலாக மாறின. ஒரு நாள் ஒரு உலக மேடையிலே இந்த மூங்கிலில் இருந்தோம் ஒரு புல்லாங்குழல் ஊதுகின்ற மேதையானவன் அழகான இசையை இசைக்க ஆரம்பித்தார். அதை பார்த்தவுடனே அரங்கமெல்லாம் கைத்தட்டி ஆர்ப்பரிக்க ஆரம்பித்தது. அப்பொழுது காற்று அந்த மூங்கிலை பார்த்து சொன்னது, பார்த்தாயா, நீ பலமுறை புண்படுத்தப்பட்டாய், பலமுறை நீ காயப்படுத்தப்பட்டாய். ஆனால் இன்றைக்கோ உலக அரங்கிலே நீ கைத்தட்டலை பெறுகின்றாய். அதனால்தான் உன்னை பொறுமையாக இரு என்று சொன்னேன். எந்த மூங்கில்கள் எல்லாம், எந்த கணுக்கள் எல்லாம் எனக்கு காயங்கள் வேண்டாம் என்று சொன்னதோ அவையெல்லாம் இப்பொழுது அடுப்பங்கரையிலே ஊதுகுழலாக தான் இருக்கின்றன என்று காற்று சொன்னது. புண்பட்டவன் தான் பண்பட்டவன் என்று சமுதாயம் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. உளி தொடும் முன்பே வலி என்று கத்தினால் எந்த கற்களுமே சிலையாக முடியாது. சிலுவைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. அந்த சிலுவைகள் தான் ஒவ்வொரு மனிதனையும் பக்குவப்படுத்தும், வாழ்க்கையின் நிஜத்தை எடுத்துச் சொல்லும். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு மீட்பின் வரலாற்றிலே பெரிய பெரிய மனிதர்களை எல்லாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் என்றால் அவர்கள் சாதாரணமாக வந்துவிடவில்லை. அவர்களுக்கு முன்னாலே எவ்வளவோ சிலுவைகள் இருந்தன, அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். உலக வரலாற்றை எடுத்து பாருங்கள்,
வெற்றி பெற்றவர்களுக்கு பின்னால் ஒரு சோக கதை கண்டிப்பாக இருந்து கொண்டே இருக்கும். அவர்கள் அந்த சிலுவைகளினால் தான் மாட்சிமை அடைந்தார்கள். அதனால்தான் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுகின்றார், நீ என்னை பின் செல்ல விரும்பினாய் என்றால் உன்னுடைய சிலுவைகளை சுமந்து கொண்டு என் பின்னாலே வா. அதற்கு ஒரு பெரிய முன் உதாரணம் நான் தான். நானே சிலுவைகளை சுமந்தேன். உங்கள் அனைவருக்கும் தெரியும், நான் கடவுளுடைய மகன். அப்படி இருக்கின்ற கடவுளுடைய மகனாகிய நான் என்னுடைய சிலுவைகளை ஏற்றுக்கொண்டேன் என்றால் நீங்களும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டாம். விவிலியத்தின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது ஆபிரகாம் அழைக்கப்பட்ட பொழுது இந்த யாவே கடவுள் யார் என்று அவருக்கு தெரியாது. இந்த யாவே கடவுள் தன்னை எங்கே அழைத்து செல்ல போகின்றார் என்பது தெரியாது. ஆனால் இந்த யாவே கடவுள் சொல்லுகின்றார், நீ பிறந்த வீட்டை விட்டுவிட்டு, ஊரை விட்டுவிட்டு, உன்னுடைய சகோதர சகோதரிகளை விட்டுவிட்டு, உன்னுடைய உற்றா உறவுகளை விட்டுவிட்டு, உனக்கு தெரிந்த ஒரு தேசத்தை விட்டுவிட்டு வா என்று அழைக்கின்றார். ஆனால் அந்த சிலுவையை ஆபிரகாம் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்தார். அதனால்தான் இன்றைக்கு கூட, இத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிறகு கூட, ஆபிரகாமை பற்றி அனைத்து ஆலயங்களிலும் அனைத்து கிறிஸ்தவர்களும் பேசிக் கொண்டிருக்கின்றோம், சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். மோயிசனை எடுத்துக்கொள்ளுங்கள். பார்வோனுக்கு பயந்தோ ஒரு கொலையை செய்துவிட்டு எந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று சொல்லி ஓடி வருகின்றார். ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கின்றார். அந்த சமயத்தில் அந்த முட்புதரிலே யாவே கடவுள் தோன்றுகின்றார். தோன்றி சொல்லுகின்றார், இதோ நான் உன்னை மறுபடியும் பார்வோன் இடத்தில் அனுப்ப போகின்றேன், மறுபடியும் அனுப்ப போகின்றேன் என்றோ சொன்ன பொழுதோ மோயிசனுக்கு பயம். ஏனென்றால் அவருக்கு சரியாக பேச முடியாத திக்குவாயை கொண்டவன். அப்படிப்பட்ட மாபெரும் அரசனுக்கு முன்னால் நான் எப்படி செல்ல முடியும்? ஒரு பயம் இருந்தது. ஒரு சிலுவை, அது மாபெரும் சிலுவை. ஆனால் அந்த சிலுவையை அவர் ஏற்றுக்கொண்டதினால்தான் இன்றைக்கு நாம் அவரை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கின்றோம். அதை விட குறிப்பாக இஸ்ராயல் மக்களை அழைத்து கொண்டு வர வேண்டும். லட்சக்கணக்கான மக்கள், அதிலே யூதர்கள் மட்டுமல்ல, பல இனத்தை சேர்ந்தவர்கள் அங்கே இருந்தார்கள். ஆனால் அந்த மக்களை எல்லாம் அழைத்து கொண்டு வெளியே வருகின்றார். வந்த மக்கள் கொஞ்சம் நஞ்சமா அவருக்கு இம்சை கொடுத்தார்கள். இதோ எங்களுக்கு கறி இல்லை என்று சொன்னார்கள், ருசியாக சாப்பிடுவதற்கு உணவில்லை என்று சொன்னார்கள், இதோ எங்களுக்கு தண்ணீர் இல்லை என்று முணுமுணுத்தார்கள். ஆனால் அத்தனையும் அவர் தாங்கிக் கொண்டதினால்தான் இன்றைக்கு ஒரு மாபெரும் தலைவராக அவர் இருக்கின்றார். எரேமியா சிறைவாக்கினுடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்த்தோம் என்றால், எரேமியா சிறைவாக்கினரை பாழ் கிணற்றிலே தூக்கி போடுகின்றார்கள். ஏன்? அவர் கடவுள் சொன்ன வார்த்தைகளை அங்கே இருந்த இஸ்ராயல் மக்களுக்கு எடுத்து சொன்னதினால்தான். அப்படி எடுத்து சொன்ன பொழுதோ பாழ் கிணற்றிலே போட்டாலோ அவர் சொல்லுகின்றார், இதோ அவருடைய வார்த்தைகளை நான் சொல்லிக் கொண்டே இருப்பேன். அந்த சிலுவைகளை அவர் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்தார். இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொள்வோம். இயேசு கிறிஸ்துவுக்கு சிலுவைகள் இல்லையா? இயேசு கிறிஸ்து எங்கு சென்று போதித்தாலும், எந்த ஒரு நல்லதை செய்ய நினைத்தாலும், எந்த ஒரு புதுமையை செய்ய ஆசைப்பட்டாலும், அவர் என்ன தவறு செய்வார் என்றோ பரிசேயர்களும் சதுசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் கண்ணிலே எண்ணெயை விட்டு விட்டு பார்த்து கொண்டே இருந்தார்கள். அவர் என்ன சொல்ல போறாரு? அவர் வாயிலிருந்து என்ன தவறான வார்த்தை வரப்போகின்றதோ? ஆனால் அவர் தவறான வார்த்தை ஒன்று சொல்லவில்லை. அப்படி இருந்தும் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலும் அவர்கள் குற்றத்தை கண்டுபிடித்துக் கொண்டே இருந்தார்கள். அவர் செய்த நல்ல செயல்களில் எல்லாம் ஒரு குற்றத்தை கண்டுபிடித்துக் கொண்டே இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கோ
ஒரு அமைதியான, மகிழ்ச்சியான, நிம்மதியான வாழ்க்கை அமைந்ததா என்று பார்த்தோம் என்றால் இல்லை. செல்கின்ற இடங்களிலெல்லாம் போராட்டங்கள், சந்திக்கின்ற இடங்களிலெல்லாம் அவருக்கு பல எதிர்ப்புகள். ஆனால் அந்த எதிர்ப்புகளையும் அந்த சிலுவைகளையும் அவர் தாங்கினார், ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் அவர் அந்த சிலுவைகளை சிலுவைகளாக பார்க்கவில்லை, சவால்களாக பார்த்தார். என்னுடைய தந்தையினுடைய திருவுளத்தையும் இதோ இயேசு கிறிஸ்து நிறைவேற்ற வேண்டும் என்பதை கங்கணம் கட்டி கொண்டிருந்தார். எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, கடவுளுடைய அரசை நான் இந்த உலகத்திலே நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான் அவருடைய குறிக்கோளாக இருந்தது. இன்றைக்கோ நம்முடைய வாழ்க்கையிலும் சிலுவைகள் இருக்கின்றன. அது சம்சாரியாக இருந்தாலும் சரி, சன்னியாசியாக இருந்தாலும் சரி, சிலுவை. ஆனால் இந்த சிலுவைகளை நாம் எப்படி பார்க்கின்றோம், அதுதான் ரொம்ப முக்கியம். சிலுவைகளை நாம் தொந்தரவாக பார்க்கக்கூடாது, துன்பமாக பார்க்கக்கூடாது, வேதனையாக பார்க்கக்கூடாது, சவால்களாக பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேருக்கு அந்த மனதிடன் இருக்கின்றதோ, எத்தனை பேருக்கு அந்த எண்ணம் இருக்கின்றதோ, this is a challenge, I have to face it. இதிலிருந்து நான் எஸ்கேப் ஆக முடியாது, I cannot escape. இன்றைக்கோ இறைவன் கொடுத்திருக்கின்ற சிலுவையாக இருக்கலாம், நானே உருவாக்கிய சிலுவையாக இருக்கலாம், என்னுடைய உற்றார் உறவினர்கள் கொடுக்கின்ற சிலுவையாக இருக்கலாம். ஆனால் நான் இதை கண்டிப்பாக அனுபவித்துதான் ஆக வேண்டும். அப்படி ஒரு எண்ணம் நம்மிடத்திலே வர வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு பங்கிலே நான் பணி செய்து கொண்டிருந்த பொழுதோ நன்கு படித்த ஒரு ஆசிரியர் இருந்தார். அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டார். அடிக்கடி பார்க்கின்ற பொழுதெல்லாம் சொல்லுகின்ற வார்த்தைகள் இதுதான்: ஃபாதர், எனக்கு எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் இருக்கின்றன, என் மனைவி இல்லை, என்னுடைய பிள்ளைகள் அனைவருமே அமெரிக்காவில் படிக்கிறாங்க, இங்க படிக்கிறாங்க, அங்க படிக்கிறாங்க, வசதி வாய்ப்புகளோடு இருக்கின்றார்கள். இன்றைக்கோ நான் கஞ்சி தான் சாப்பிட வேண்டும் என்று இருக்கின்றது என்றால் இறைவன் எனக்கு படி அளந்தது இதுதான், அதற்காக நான் கவலைப்படுவதே இல்லை. இன்றைக்கோ இறைவன் இதை எனக்கு கொடுத்திருக்கின்றார், சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கின்றேன். அவர் ஒரு முறை மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவரை பார்க்க சென்ற பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள்: ஃபாதர், ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன் தெரியுமா? இதோ நீங்க வந்திருக்கிறீங்க, என்னை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றீர்கள். கடவுள் உங்களை அனுப்பி இருக்கின்றார், உங்களை சந்திக்க வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டம். அன்பார்ந்தவர்களே, நம்மிலே எத்தனை பேருக்கு இந்த கண்ணோட்டம் இருக்கின்றதா? நாம் சிலுவைகளை சிலுவைகளாக பார்ப்பதை மறப்போம், சவால்களாக பார்ப்போம். அப்படி நாம் பார்க்க கற்றுக்கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து அடிக்கடி சொல்லுகின்றார், ஒரு முறை அல்ல 3 முறை, இதோ நான் என் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக எருசலேமுக்கு செல்ல வேண்டும், சென்று நான் மூப்பர்களாலும் மறைநூல் அறிஞர்களாலும் அறையப்பட வேண்டும், சாகடிக்கப்பட வேண்டும். இது யாருமே மாற்ற முடியாது, அதை சவாலாக தான் பார்த்தார். அதனால்தான் அவர் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். ராயப்பர் கூட இயேசுவை பார்த்து சொல்லுகின்றார், இது வேண்டாம் என்றோ. இயேசு கிறிஸ்து கோபம் கொண்டு சொல்லுகின்றார், போ பின்னாலே சாத்தானே. ஏனென்றால் இயேசு அதை சிலுவையாக பார்க்கவில்லை. புனித சின்னப்பர் சொன்னது போல, நான் முன்னுரையிலே சொன்னது போல, கிரேக்கர்களுக்கு அது மடமையாக இருந்தது, சிலுவை நம்மவருக்கு அது மீட்பின் இரட்சணியமாக மாறுகின்றது. இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை நம்முடைய மக்களுக்கு நமக்கும் மீட்பின் அடையாளமாக பார்த்தார். ஆகையால் இன்று நம்முடைய குடும்பங்களிலே துன்பங்கள் இருந்தால், வேதனைகள் இருந்தால், கஷ்டங்கள் இருந்தால், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இவை சிலுவைகளாக பார்க்க
மறந்துவிட்டு சவால்களாக பார்க்க கற்றுக்கொள்வோம். அப்படி நாம் பார்க்க கற்றுக்கொண்டோம் என்றால் கண்டிப்பாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நமக்கு உறுதுணையாக இருப்பார். அன்னை மரியாளும் துணை இருப்பால் நம்மை வாழ வைப்பார்கள். இந்த எண்ணத்தோடு தொடர்ந்து திருப்பலியிலே பங்கெடுப்போம். படைத்ததெல்லாம் உமக்கே சொந்தம், நாம் உந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நாளும் முந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, அன்பார்ந்த உமது திருமகனுடைய இதயத்தின் சொல்லக்கரிய அன்பை கண்ணோக்கி அருளு. அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல நித்திய இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தள்ளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றும். ஆகவே
உம்முடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமும் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்ற பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குறி என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக்கொடுக்கின்றோம். உமது திருமண் நின்று ஊழியம் புரிய தகுதியற்ற எங்களை அழைத்தீர் ஏற்றுக்கொண்டீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை பரிசுத்த ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெல்லாம் பரவி இருக்கும் உடைய திருச்சபையை கண்ணோக்கா. எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திருச்சபை அன்பில் நிறைவு பெற செய்திடலாம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டோம் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிடலாம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது மத்தியிலே பிரசன்னமாக இருக்கின்றார். திருதி ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்றார். இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் அரவணைக்கின்றார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே சிலுவைகள் இருக்கலாம், நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே சிலுவைகள் இருக்கலாம், நாம் பணி செய்கின்ற அலுவலகத்திலே சிலுவைகள் இருக்கலாம், நம்முடைய உறவு முறைகளிலே சிலுவைகள் இருக்கலாம். இதோ ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்பா. ஏசப்பா, இந்த கடன் பிரச்சனை, இந்த கேஸ் வழக்கு எனக்கு ஒரு மாபெரும் தொல்லையாக இருக்கின்றதோ. இயேசுவே, என்னுடைய உடல் சுகவீனம் எனக்கு ஒரு மாபெரும் தொல்லையாக இருக்கின்றதோ. இந்த உறவு முறைகள் எனக்கு மாபெரும் கஷ்டமாக இருக்கின்றதோ. என்ன செய்வதென்று தெரியாமல் நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றேன். தேவனே, ஆண்டவரிடத்திலே அனைத்தையும் இறக்கி வைப்போம். நாம் எதையெல்லாம் சுமையாக நினைக்கின்றோமோ அதையெல்லாம் ஆண்டவரிடத்திலே எடுத்து சொல்லவா. எசப்பா, நீர் உம்முடைய சிலுவையை சுமந்து நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு கற்றுத்தாரோம். என்னுடைய சிலுவைகளை நான் ஒரு சவாலாக பார்க்கக்கூடிய
எண்ணத்தையும் சிந்தனையையும் தாரும். இயேசுவே, என்னுடைய சிலுவைகள் உமக்கு விருப்பம் இருந்தால் இறக்கி வையும் ஆண்டவரே. நீங்க எதையெல்லாம் சிலுவை என்று கருதுகின்றீர்களோ அதை ஆண்டவரிடத்திலே உருக்கத்தோடு எடுத்து சொல்லுங்கள். கண்களை மூடிக்கொண்டோ ஆண்டவரிடத்திலே எடுத்து சொல்லுங்கள். கண்டிப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். இன்றைய பதிலுரை பாடலை அழகாக நாம் வாசிக்க கேட்டோம். உயிர் அளிப்பவன் நானே, உன்னை வாழ்விப்பவனும் நானே, உன்னோடு இருப்பவனும் நானே, உன்னை ஆசீர்வதிப்பவனும் நானே. இயேசுவே, நீங்க சொன்னீங்க, உம்மிடத்தில் என்னை ஒப்பு கொடுக்கின்றேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கின்றேன். ஆண்டவரே, என்னோடு இருங்க. பல நேரத்தில் அப்பா என்னால தாங்க முடியல, எனக்கு பக்கபலமா இருங்க. குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுகின்ற தம்பதிகளுக்கு பெரிய சிலுவையாக இருக்கலாம். இயேசுப்பா, அந்த தம்பதிகளை நீங்க ஆசீர்வதிங்க. படிக்க முடியாமல் கஷ்டப்படுகின்ற பிள்ளைகளுக்கு அது சிலுவையாக இருக்கலாம். இயேசுவே, உம்முடைய பரிசுத்தாவின் வரங்களை அவங்களுக்கு தாங்க. நம்ம நினைக்கலாம், இதோ பில்லி சூனியம் கட்டுகளால் அசுத்த ஆவிகளால் என்னுடைய குடும்பம் அகப்பட்டு சின்ன பின்னமாகி கொண்டிருக்கின்றது என்று நினைக்கலாம். இயேசுனிடத்தில் ஒப்பு கொடுங்க. என் மகனுக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்கவில்லை, என் மகளுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை கிடைக்கவில்லை நினைக்கலாம். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. என்னுடைய பையன் ஃபாரின்ல போய் படிக்கணும்னு ஆசைப்படுறான், என் பிள்ளை படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாள், வழி இல்லை. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. இயேசுவே, என்னுடைய வீட்டில் சமாதானம் இல்லை, எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள் மனத்தாங்கல்கள். என்னுடைய கணவனை நான் விரோதியாக பார்க்கின்றேன், என் மனைவியை நான் விரோதியாக பார்க்கின்றேன். சிலுவை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. இயேசுவே, என்னுடைய குடும்பத்தில் சமாதானத்தை தாங்க என்று. கண்டிப்பாக இறுதி ஆண்டவர் தன் இதயத்திலிருந்து பொங்கி எழுகின்ற அந்த அன்பினால், ஆசீர்வாதத்தினால் அனைத்தையும் மாற்றுவார். இயேசப்பா, வேலை இல்லாமல் நான் வேதனைப்படுகின்றேன், ஆண்டவரிடத்திலே ஜெபியுங்கள். கண்டிப்பாக இறைவன் உங்களை கைவிட மாட்டார். இங்கே இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் இந்த நேரத்திலே ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். இயேசப்பா, எங்களுடைய பெற்றோர்களை, சகோதர சகோதரிகளை, நண்பர்களை, யாரெல்லாம் ஜப உதவி கேட்டார்களோ, யாரெல்லாம் இந்த ஆலயத்தை தேடி வருகின்றார்களோ, கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு வருகின்ற ஒவ்வொரு மகனும் மகளும் இந்த ஆலயத்தை விட்டு செல்லுகின்ற பொழுது உம்முடைய அருள் பிரசன்னத்தால் சந்தோஷத்தோடு செல்ல வரம் தாரும். இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தோம். இந்த நாளும் இந்த மாதமும் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக நாளாக மாற்றுவீராக. எப்பொழுதும் கன்னியான் அன்னை வேளாங்கண்ணி தாய் வழியாகவும் அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலே மொக்கொந்தல்லாய் இருந்த புனிதர்கள், புனிதைகள், புனித அந்தோனியார் வழியாக நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவ வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையின் சக்திகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிருக்கும் பேரன்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்து இருக்கின்றோ. ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்துதர்களுக்கு முடிந்தேனேன். எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு ஒற்றுமையையும் அமைதியையும் சிலுவைகளை சவால்களாக பார்க்கக்கூடிய எண்ணத்தையும் தைரியத்தையும் மன உறுதியையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கின்ற அமைதியை சமாதானத்தை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வார். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் செம்மறி, சிலுவையை சாதனையாக மாற்றியவர். நாம் நம்முடைய சிலுவைகளை சுமந்து செல்லுகின்ற பொழுது நம்மோடு கூட இருப்பவர், நம்மை வாழ்விக்கின்ற தெய்வம் என்று பெயர் சொல்லி அழைக்கின்றார். அழைக்க பெற்ற நாம் பெயர் பெற்றவர்களே, ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தமும் என்னை காத்து நித்திய வாழ்வு. ஆமென். ஒரு போதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். ஒரு போதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீ, என் கனவிலும் நீ, நினைவிலும் நீ, என் கனவிலும் நீ, நீங்காத நிழலாக வா.
இறைவா, ஒரு போதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். இன்னொரு கூட இருந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகிழ்வொன்று கண்டேன், தாய் உறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றேன். உன்னோடு நான் வாழுவேன், ஒரு போதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னோடு கூட இருந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளை இட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்தருளும். ஆமென். அனைவரும் முடிந்தால் படியிடுவோம். இயேசுவின் திருவிற்கு தன்னை அர்ப்பணிக்கும் ஜெபம். இயேசுவின் அன்பான திருதயமே, என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். நீ தரும் எல்லா வரங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றேன். உமது திருக்கரங்களால் என்னை ஆசீர்வதியும். உமது ஆசீரும் அருளும் எப்பொழுதும் எனக்கு பாதுகாப்பரணாக இருந்தும் என்னை வாழ்விக்கின்றதும் எனக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது என்பதை உணர செய்தருளும். இயேசுவே, உம் அன்பார்ந்த பிரசன்னத்தில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க வரம் தாரும். உம்மை போல் நானும் பிறரை அன்பு செய்யவும் மன்னிக்கவும் நல் மனதை தாரும். உம் திரு இதயத்திலிருந்தும் காயத்திங்களிலிருந்தும் வழியும் திரு இரத்தத்தான் என்னை புனிதப்படுத்தியருளும். என் துன்ப நேரத்தில் எனக்கு ஆறுதலை தந்தருளும். என் பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைக்க உதவி புரியும். என் உள்ளத்திற்கு சமாதானத்தை தாரும். என்னை சேர்ந்த அனைவரையும் உமது ஆசீரால் நிரப்பும். இயேசுவின் திருதயமே, உமது பெயர் எங்கெங்கும் ஓங்கி ஒலிக்க மக்கள் எல்லோரும் உமது அன்பு இதயத்திலிருந்து அருளை பெற்றுக்கொள்ள வரம் தாரும். இயேசுவின் மதுரமான திருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக, எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. சிந்தனை சொல் அனைத்தும் இந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், இந்தன் சிந்தனை சொல் அனைத்தும் இந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், இந்த
முற்றும் இந்த உடல் பொருள் ஆவி முற்றும் உன் புகழதி மிக மகிமை எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக. பங்கு தந்தையரின் கருத்துகளுக்காகவும் பங்கு மக்களின் கருத்துகளுக்காகவும் துறவரத்தார் அனைவரின் கருத்துகளுக்காகவும் திரு இறுதிய ஆண்டவர் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் எங்களை தீமையிலிருந்து விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நேரே, உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாக்கப்படுவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதி தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே